தனக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் அதை வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ண முடியாம பொட்டன்ஷியலுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு மனுஷனை அவனுக்கு இருக்கிற சோகத்தை விட பெரும் சோகம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்து அதை வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத எவ்வளவோ பேர் என் கண்ணு முன்னாடி அது கிடைக்காம போனதை நான் ரொம்ப ஏர்லியான இயர்ஸ்ல பார்த்திருக்கேன். பட் இனிமே அந்த மாதிரியான பெருஞ்சோகங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான எத்தனையோ 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 பயனாளிகளை இங்க இருக்கிற லட்சோப லட்ச பயனாளிகளை இங்க இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் வந்து உருவாக்கி இருக்கு. அதுல வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளும், அதே போல முக்கியமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை நான் வந்து சுத்தி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்து ரூரல் கிட்ஸுக்காக ஒரு ட்ரைபல் கிட்ஸுக்காக ஏகப்பட்ட அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ்க்காக அவங்க எடுத்துட்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் அதுல வந்து ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப 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 வேல்யூபிளா இருந்தது. இன்னொன்னு, உலக வரலாற்றுல ஒரு அரசு எதை தன்னுடைய மூலதனமா நம்புதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனையோ விஷயங்களை மூலதனமா நம்பியிருக்கு, பயத்தை, மிரட்டலை, பக்திய, பணத்தை. பட் ஆனா நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை, கல்விய. அது ரொம்ப முக்கியமான மூலதனம்ங்கிறதுக்கு பெரிய சான்றா என்ன இருக்க போகுதுன்னா, இன்னைக்கு போடுற விதை நிச்சயமா தமிழ்நாட்டை எங்க கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்கள்ல நம்ம நிச்சயமா பார்க்க தான் போறோம். அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ.